திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 508. அதிகாரம் தெரிந்து தெளிதல். ஒரு முறை தருமர் பீஷ்மரிடம், அரசன் ஆராயாமல் ஒருவனை தனது உதவியாளராக நியமித்துக் கொண்டால் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று கேட்டார். அதற்கு பீஷ்மர் ஒரு நாயின் கதையை கூறினார். ஒரு காட்டில் தர்மம் தவறாத தவவலிமை பெற்ற முனிவர் ஒருவர் இருந்தார். அந்த காட்டில் இருந்த கொடிய மிருகங்கள் கூட அவரிடம் சாதாரணமாக பழகிக் கொண்டிருந்தன. அவற்றின் மொழியை கூட அவர் அறிந்திருந்தார். அப்போது பக்கத்து கிராமத்தில் இருந்து நாய் ஒன்று முனிவரிடம் வந்தது. அதன் மீது இறக்கப்பட்டு தனது ஆசிரமத்தில் அடைக்கலம் கொடுத்தார். ஒரு நாள் அந்த நாயை ஒரு சிறுத்தை துரத்தியது. அதை கண்டு பயந்து போன நாய் முனிவரிடம் தன்னை காப்பாற்றுமாறு கெஞ்சியது. உடனே முனிவர் தனது தவ வலிமையினால் அந்த நாயை ஒரு சிறுத்தையாக மாற்றிவிட்டார். அதன் பிறகு பெரிய புலி ஒன்று அதை எதிர்க்கவே மீண்டும் அது முனிவரிடம் ஓடி வந்தது. அவர் சிறுத்தையாக இருந்த நாயை புலியாக மாற்றினார். அதன் பிறகு ஒரு யானையை கண்டு அச்சம் கொண்ட போது முனிவர் அதை யானையாக மாற்றினார். யானைக்கு சிங்கத்தை கண்டு பயம் ஏற்பட்ட போது அது முனிவரால் சிங்கமாக மாற்றப்பட்டது. நாய் சிங்கமாக மாறியதும் மற்ற மிருகங்கள் அதை பார்த்து பயந்து நடுங்கின. சாதுவான குணம் கொண்டிருந்த நாய் சிங்கமாக மாறியதும் மற்ற விலங்குகளை கொன்று துன்புறுத்த தொடங்கியது. அதனால் பல மிருகங்கள் அந்த காட்டை விட்டே ஓடின. இந்நிலையில் அதன் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. நான் இப்படியே பலத்தை பெற்று சிங்கமாக மாறியதற்கு அந்த முனிவர்தான் காரணம். ஒருவேளை மற்ற மிருகங்களும் அவரை அணுகி தங்களையும் சிங்கமாக மாற்றச் சொல்லி கேட்டுக்கொண்டால் அவர் அம்மாதிரியே செய்தாலும் செய்து விடுவார். ஆகையால் அதை தடுப்பதற்கு ஒரே வழி முனிவரை கொண்டு விடுவதுதான் என்று மனதில் எண்ணிக்கொண்டு முனிவரிடம் வந்தது. அதை பார்த்த உடனேயே அதன் எண்ணத்தை புரிந்து கொண்ட முனிவர், நீ மீண்டும் நாயாக கடவாய் என்று சபித்தார். முனிவரால் சபிக்கப்பட்ட நாய் இறுதியில் காட்டை விட்டே வெளியேறியது. அயலான் ஒருவரை ஆராயாமல் தனக்கு துணையாக அமைத்துக் கொண்டால் அச்செயல் நீங்காத துன்பத்தை தரும் என்பதை தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தேராமல் தெளிவது துன்பம், தெரிந்து தெளிதலே இன்பம்.